இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலிய நெனச்சு பெருமைப்படுறதா, இல்ல இவ்ளோ ஏமாளியா இருக்கிறாங்கன்னு அவமானப்படுறதான்னு கொஞ்சம் கூட புரியலங்க. ஏன்னா, இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் சேர்ந்து நம்ம கார்த்திக்கே தெரியாம ரூ. 1,00,000 பணத்த எடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நம்ம பைரவி அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு தவிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில, நம்ம பைரவிக்கு ஒரு லட்ட கையில குடுத்து அத சாப்பிட சொன்ன மாரி, இந்த பைரவி வசமா சிக்கிட்டாங்க. இப்ப இந்த ஒரு உண்மையை நம்ம கார்த்திகிட்ட சொல்லி எப்படியாச்சு ஒட்டு மொத்தமாக நம்ம அஞ்சலியோட சுயரூபத்தை அழிச்சிட்டு அஞ்சலி இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலான்னு நம்ம பைரவி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதை வந்துட்டு இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இதை நான் இன்றைக்கே முடிவை வந்துட்டு இது தீர்க்கணும்னு நம்ம தாக்ஷா அன்னைக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம அஞ்சலி நடந்த உண்மை எல்லாத்தையுமே கதறி அழுந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் பண்ணி உதவி பண்ணுங்கம்மா, இல்லை எஸ்எஸ்கே கிட்ட நான் பேசட்டுமா, கார்த்திக் வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டான், அதே சமயம் எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ மோசமாக வந்துட்டு ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னு இந்த அஞ்சலிக்கு தெரியாதுங்க. எப்படியாச்சும் எஸ்எஸ்கே அப்பாவுக்கு வந்துட்டு என்னுடைய நிலைமை சொன்னவா எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. ஆனால் அங்கே எஸ்எஸ்கேவுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம் இலக்கியாவும் இந்த ரேவதியும் வாங்கிட்டு போன உண்மை இந்த அஞ்சலிக்கு தெரியாதுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களானவா எப்படியாச்சும் கார்த்திகோட மனுஷன் மயக்கியாச்சு கூட திரும்ப இந்த ஒரு கம்பெனிக்கு போயிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த சிந்தாமணி அஞ்சலியும். ஆனால் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த பைரவியும் கூடவே வந்துட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க இந்த ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா எதுக்கு கார்த்திக் இவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னவன், ஏன் விருப்பம், யாரை கூப்பிட்டுட்டு போகணும், யாரை வேணான்னு சொல்லணும், நான் தான் முடிவு எடுக்கணும், உன் வேலை என்ன, அதை மட்டும் பாருன்ற மாதிரி நம்ம அஞ்சலி ஒரே வாரத்தில் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம அஞ்சலி இவ்வளோ நாளாக மயக்கினதும் நம்ம எஸ்எஸ்கேவோட தயவில் மேலே வந்ததும் எல்லாமே ஒரே செகண்டில் வீணாக போச்சுங்க. இவ்வளோ மோசடியை வந்துட்டு நம்ம அஞ்சலி கீழே இறங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த அஞ்சலியாக இருக்கட்டும், இந்த பைரவியாக இருக்கட்டும், இவங்களுடைய சுயரூபத்தை நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்போ தெரிஞ்சுக்கிறோனோ அப்போ தாங்க அந்த ஒரு வீட்டுக்கே வந்துட்டு ஒரு விடுதலை ஆகும். ஏன்னா இவங்களுடைய சூழ்ச்சியில் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே இழந்துட்டு தாங்க நம்ம கௌதம் கிட்டேயும் நம்ம இலக்கிய கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்க போகிறோம். இப்போ வரைக்குமே இந்த அஞ்சலி ஒரு பக்கம் வந்துட்டு அந்த ஒரு கார்த்திக் தெரியாமல் பணத்தை ஏமாற்றி எப்படியாச்சும் சிந்தாமணியோட அக்கௌண்ட்டில் போட்டுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க. நம்ம பைரவி நல்லவ கிடையாதுங்க அவ்வளோ சீக்கிரம். பைரவி வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேரில் இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு எல்லாமே வச்சுக்கணும். இவங்க கிட்ட வந்துட்டு நம்ம கையேந்து நிற்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்துட்டு எந்த ஒரு நிலைமையிலும் நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்க. அந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்துட்டு இவங்களுடைய கையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, இவங்க கொடுக்குற அந்த ஒரு பணத்தையும் வாங்க முடியாது. அதுக்காக தாங்க சரியான ஒரு சுயரூபத்தில் இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றது நம்ம கார்த்திக் தாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு நீங்களும் அவளை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி என் மனசு வந்துட்டு காயப்படுற மாதிரி எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு உண்மையை மறைச்சிங்களான்னு உங்களுக்கும் அதே ஒரு நிலைமை தான். இந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணும், என்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி அவ்வளோவா ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவை நம்பி எஸ்எஸ்கேவோட தயவுனால் மேலுக்கு வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இந்த கார்த்திக்கிட்ட எதுவும் சொன்னாலும் கார்த்திக் ஏற்றுக்குவான். ஆனால் இதுக்கு மேலே எஸ்எஸ்கே சொல்கிற நிலைமையில் இல்லை, கார்த்திக் கேட்குற நிலைமையில் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே கை மீறி போச்சு. அஞ்சலி பண்ண பெரிய தப்பு அந்த ஒரு ₹1,00,000 எடுத்தது தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை செலவு பண்ண தெரியாமல் மாலுக்கு போயிட்டு கண்ணா பின்னமான இந்த சிந்தாமணி அஞ்சலி செலவு பண்ணாங்க. அதுக்கான கணக்குமே வந்துட்டு நம்ம கார்த்திகை காமிக்கலைங்க. அதனால் ஆக்ரோஷம் அடைஞ்ச நம்ம கார்த்திக் வந்துட்டு சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. வரப்போகிற எபிசோட்லேயாச்சும் நம்ம இலக்கியம் கௌதமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்களான்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்குங்க. ஆனால் அவங்கள பற்றி வந்துட்டு பேசுகிறத பேசாமல் இருக்கலான்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இலக்கியம் கௌதமும் ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் போயிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.